நாளை மறுநாள் நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் சொந்த ஊர் செல்லும் வகையில் நாளை தினம் பல்வேறு வழித்தடங்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறது. சென்னையிலிருந்து திருவாரூர், மதுரை, சேலம், போத்தனூர், நாகர்கோவில், தஞ்சாவூர் மற்றும் மங்களூரிலிருந்து கோயம்புத்தூர் உள்ளிட்ட வழித்தடங்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருக்குது. ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். சேனல் புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல் ஐகானை போட்டுருங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்களின் வசதிக்காக பல்வேறு வழித்தடங்கள்ல நாளை ஏப்ரல் 22 தேதி சிறப்பு ரயில்களை மதியம் துவங்கி இரவு வரை இயக்க இருக்கிறாங்க. முன்பதிவில்லாத சிறப்பு ரயில் மதுரைக்கு திருவாரூர் மார்க்கமாக இயக்கப்பட இருக்குது. முதல் ரயில் ட்ரெயின் நம்பர் 06161 சென்னை எழும்பூர் மதுரை UR மெமு எக்ஸ்பிரஸ் முன்பதிவில்லாத மெமு ரயில் ஒரு மார்க்கத்தில் இயக்குறாங்க. அதன்படி நாளை ஏப்ரல் 22 புதன்கிழமை சென்னை எழும்பூரில் இருந்து இரவு 9:55 மணிக்கு இந்த சிறப்பு ரயில் புறப்பட இருக்கிறது. தாம்பரத்திலிருந்து இரவு 10:30 மணிக்கு புறப்படும். தொடர்ச்சியாக செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், விழுப்புரம், பண்ருட்டி, கடலூர் போர்ட், சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை, பேரளம், திருவாரூர், நீடாமங்கலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, மணப்பாறை, திண்டுக்கல், கொடைக்கானல் ரோடு ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று மதுரைக்கு வியாழன்கிழமை காலை 8:45 மணிக்கு வந்து சேரும். இந்த மெமு ரயிலோட வழித்தடத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு ஊர்களை இணைக்கும் வகையில் இயக்குறாங்க. குறிப்பாக சென்னையிலிருந்து திருவாரூர் மார்க்கமாக இயக்குவதால் நாகப்பட்டினம் செல்லக்கூடிய மக்களும் மன்னார்குடி செல்லக்கூடிய மக்களும் இந்த ரயிலை பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிற்பகல் நேரத்தில் மயிலாடுதுறை, தஞ்சாவூர் மார்க்கமாக தாம்பரம் டு செங்கோட்டை சிறப்பு ரயில் புறப்படுது. இந்த ரயில் இரவு நேரத்தில் புறப்படுவதனால இப்போது பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களில் மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர் இந்த மார்க்கத்தில் வரக்கூடிய மக்களுக்கு இது ஒரு பயனுள்ள ஒரு ரயிலாக அமைஞ்சிருக்குது. 12 முன்பதிவில்லாத பெட்டிகள் இருக்கிறது. நாளை இரவு 9:55 மணிக்கு சென்னை எழும்பூரிலும் 10:30 மணிக்கு தாம்பரத்திலும் புறப்படும். திருவாரூர் மார்க்கமாக மதுரை செல்லக்கூடிய மக்கள் இதனையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போலவே இரண்டாவதாக ட்ரெயின் நம்பர் 06179 சென்னை எழும்பூர் போத்தனூர் ஒன் வே ஸ்பெஷல். இந்த சிறப்பு ரயில் சென்னை எழும்பூரிலிருந்து நாளை இரவு புறப்பட இருக்கிறது. நாளை ஏப்ரல் 22 புதன்கிழமை சென்னை எழும்பூரிலிருந்து இரவு 11:55 மணிக்கு புறப்படக்கூடிய போத்தனூர் சிறப்பு ரயிலானது பெரம்பூர், அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று வியாழன்கிழமை காலை 9:30 மணிக்கு போத்தனூருக்கு சென்று சேரும். இந்த ரயிலில் ஒரு AC 3 டயர், 7 ஸ்லீப்பர், 10 அன்ரிசர்வ்ட், 2 SLRD சேர்த்து மொத்தமாக 20 பெட்டிகள் இருக்கிறது. இந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் 12 முன்பதிவில்லாத பெட்டிகள் இருக்குது. 10 அன்ரிசர்வ்ட், 2 SLRD இருக்குது. எனவே நாளை தினம் சென்னை எழும்பூர்லிருந்து சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மார்க்கத்தில் போறீங்கன்னா இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கங்க. கோயம்புத்தூர் போகாது, அதுக்கு பதிலாக போத்தனூர், அதாவது கோயம்புத்தூரோட செகண்ட் டெர்மினலான போத்தனூருக்கு போகுது. 7 ஸ்லீப்பர் அண்ட் ஒரு AC 3 டயர் பாத்தீங்கன்னா IRCTCல அப்டேட் ஆயிருச்சு. பட் இந்த சென்னை எழும்பூர் போத்தனூர் சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு துவங்க இருக்கிறது. நாளை காலை 8 மணிக்கு முன்பதிவு துவங்குது. ரயில் பாத்தீங்கன்னா 11:55 மணிக்கு புறப்படுது. தேவைப்படுவோர் நாளை காலை முன்பதிவு பண்ணிக்கங்க. இதே போலவே சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோவிலுக்கு நாளை மதியம் ஒரு சிறப்பு ரயில் புறப்பட இருக்கிறது. இந்த ரயில்ல 8 அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் இன்று மதியமே துவங்கி முடிந்து விட்டது. எனவே அன்ரிசர்வ்ல போற பேசஞ்சர்ஸ் இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கங்க. 8 அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ட்ரெயின் நம்பர் 06072 சென்னை எழும்பூர் நாகர்கோவில் ஒன் வே ஸ்பெஷல் சிறப்பு ரயிலானது நாளை ஏப்ரல் 22 புதன்கிழமை மதியம் 1:25 மணிக்கு சென்னை எழும்பூரில் புறப்பட்டு தாம்பரம், செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், விழுப்புரம், விருத்தாச்சலம், அரியலூர், ஸ்ரீரங்கம், திருச்சி, திண்டுக்கல், கொடை ரோடு, மதுரை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று நாகர்கோவிலுக்கு வியாழன்கிழமை காலை 2:30 மணிக்கு செல்லும். ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிருச்சு. எனவே அன்ரிசர்வ்ல போறீங்கன்னா இந்த ட்ரெயின்ல 6 அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ஸும் 2 SLRD சேர்த்து மொத்தமா 8 கோச்சஸ் அன்ரிசர்வ் கேட்டகரியில் இருக்குது. யூஸ் பண்ணிக்கங்க. இதே போல வாக்குப்பதிவு நாள் முடிந்து மீண்டும் சென்னை திரும்பும் பயணிகளின் வசதிக்காக மதுரையிலிருந்து தாம்பரத்திற்கு மெமு ரயில் இயக்கப்படுகிறது. முன்பதிவில்லாத ரயில். இது விருதாச்சலம் வழியாக செல்ல இருக்குது. வரும்போது திருவாரூர் வழியாக வந்த இந்த ரயில் மீண்டும் மறு மார்க்கத்தில் பாத்தீங்கன்னா விருதாச்சலம், அரியலூர் இந்த ரூட்ல போகுது. ட்ரெயின் நம்பர் 06162 மதுரை தாம்பரம் மெமு எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல். இந்த சிறப்பு ரயில் ஏப்ரல் 23 வியாழன்கிழமை என்று இயக்கப்பட இருக்கிறது. வாக்குப்பதிவு அனைத்து முடிந்தவுடன் சொந்த ஊருக்கு உடனடியாக திரும்பக்கூடிய மக்கள், அதாவது சென்னைக்கு போற மக்களுக்காக இந்த ட்ரெயின் ஆபரேட் பண்றாங்க. மதுரையிலிருந்து வியாழன்கிழமை மாலை 3:30 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் கொடைக்கானல் ரோடு, திண்டுக்கல் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று திருச்சிராப்பள்ளிக்கு மாலை 5:35 மணிக்கு சென்று 5:40 மணிக்கு புறப்படும். தொடர்ச்சியாக ஸ்ரீரங்கம், அரியலூர், விருதாச்சலம், விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று தாம்பரத்திற்கு இரவு 11 மணிக்கு சென்று சேர இருக்கிறது. இந்த ரயிலில் மொத்தமாக 12 முன்பதிவில்லாத பெட்டிகள் இருக்கிறது. எல்லாமே அன்ரிசர்வ் கோச்சஸ் தான். எனவே உடனடியாக சென்னைக்கு போறீங்க, மறுநாள் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ட்ரெயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க ஓட் போட்டுட்டு போறதுக்கு உடனடியாக பாத்தீங்கன்னா மாலை 3:30 மணிக்கு மதுரையிலிருந்து இந்த ட்ரெயின் ஆபரேட் பண்றாங்க. இதே போல மங்களூர்ல இருந்து போத்தனூருக்கு ஒரு வழி சிறப்பு ரயில் பாத்தீங்கன்னா 24ஆம் தேதி ஆபரேட் பண்ண போறாங்க. இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் சம்மர் ஸ்பெஷல் ட்ரெயின் கேட்டகரியில் ஆபரேட் பண்றாங்க. 06131 மங்களூரு போத்தனூர் ஒன் வே ஸ்பெஷல் சிறப்பு ரயிலாக ஏப்ரல் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த ரயில் புறப்பட இருக்குது. மங்களூரிலிருந்து வெள்ளிக்கிழமை இரவு 11 மணிக்கு புறப்படும் இந்த ரயில் காசர்கோடு, கனன்காட், பயனூர், கண்ணூர், தலசேரி, வடகரா, கோழிக்கோட், திரூர், ஷோர்னூர், பாலக்காடு ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று போத்தனூருக்கு சனிக்கிழமை காலை 6:15 மணிக்கு வரை இருக்குது. இது ஒரு மார்க்க சிறப்பு ரயிலாக இயக்குறாங்க. ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா சண்டே ஆபரேட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குது மங்களூர் போறதுக்கு. இவ்வாறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு வழித்தடங்களில் சிறப்பு ரயில்களை இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்குது.
ஏற்கனவே பாத்தீங்கன்னா சென்னை எழும்பூர்ல இருந்து கன்னியாகுமரி, தாம்பரம் டு செங்கோட்டை, தாம்பரம் டு தூத்துக்குடி இந்த மாதிரி ஏராளமான வழித்தடங்களை பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் மட்டும் சிறப்பு ரயில்கள் அறிவிச்சிருந்தாங்க. அதன் ஒரு பகுதியாக தற்போது முன்பதிவில்லாத ரயில்களும் அறிவிச்சிருக்காங்க. அந்த ஊருக்கு வாக்குப்பதிவிற்கு செல்லக்கூடிய மக்கள் இந்த ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோவில் வந்து வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல் ஐகானை போட்டு அப்போ நான் போற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.